எதுக்கு இருக்கு புடிங்கி தூர போட வேண்டியதானே? புடிங்கி தூர போடவா? இது நல்லதுமா. இதெல்லாம் அந்த பூனா பழம்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் நல்லா விளைஞ்சி இது சாப்பிடலாம். சாப்பிடலாம்? ஆமா, அந்த பழத்தை சாப்பிடலாம். இது விஷம் கிடையாதா? விஷம்லாம் கிடையாது. நாங்க சின்ன பிள்ளைல இதெல்லாம் சாப்பிட்டுருக்கோம். எங்க அது பக்கத்துல காமி, கேமரா காமி. இந்த பழம் இது தெரியாம நாங்க நிறைய வாட்டி புடிங்கி தூர போட்டோம். அதெல்லாம் இது நல்லது இல்லை, அது சாப்பிடலாம். இப்போ இந்த பழம்லாம் பிடிங்கி தூரப்படக்கூடாது. நல்லா கொடி படருமா, நல்லா விளைஞ்சதுக்கு அப்புறம் இந்த பழத்தை வாங்கி பழத்தை பிடிங்கி நம்ம சாப்பிடலாம். நல்லது உடம்புக்கு. இதெல்லாம் இப்போ பாரு, கிராமத்தில் எங்கன்னா பார்த்தாலும் இந்த பழத்தை இப்போ இலை எந்த பச்சை பார்த்தாலும் மருத்துவத்தை தான் சொல்லுவாங்க. ஆமா, நாங்க தான் எதுவுமே தெரியாம புடிங்கி தூர போட்டுறோம். தோட்டம் இருக்கிறதுக்கு எல்லாம் உண்டு பண்ணியே வைக்கலாம். நீங்க பயமா இருக்குல்ல? பயப்படக்கூடாது. நிக்கிறதுனால இறங்கி நிக்கிறதுனாலும் சொல்லக்கூடாது. நம்ம எல்லா தொழிலுமே பார்க்கணும். படிச்சவங்களே விவசாயம் பார்க்கலாம். நம்ம இறங்கி கொஞ்ச நேரம் தோட்டத்துக்குள்ள வேலை பார்த்தானே பாக்காங்க. இல்லைன்னு சொல்லல, பிள்ளைகளை வச்சுட்டு இறங்க பயமா இருக்குல்ல, அதனால நம்ம பயப்படுதான் பிள்ளைகளும் பயப்படும். ஒரு கம்பச்சு தட்டிக்கிட்டே அந்த வேலையை பார்த்துட்டே போனோம்னா ஒரு பயமும் கிடையாது. எந்த வயக்காட்டுக்குள்ள வயசுக்கவங்க எல்லாம் பயந்துகிட்டே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது கரெக்டு தான். அவங்களுக்கு பழக்கம், நமக்கு இது புதுசு இல்ல. இதெல்லாம் ரொம்ப வீடு வாங்கி இதுல கட்டியாச்சு வயக்காட்டுக்குள்ளேயே. அப்ப நம்ம பழகிக்கிடணும், தைரியமா இருக்கணும். எதுக்கு பயப்படணும்? பாம்பு வராது, பள்ளி வராது. அது ஒரு தெய்வம் மாதிரி போய்கிட்டே இருக்கும். நம்மளை பார்த்தாலும் அது போயிடும் இல்லையா? கரெக்டு தான். நம்ம கையெடுத்து கும்பிட்டாலே அது போயிடும். கிராமத்து ஆளுக்கு அப்படிதான் செய்வாங்க. வேற என்ன, உன் பேத்தியே பாராட்டிட்டால. கையெடுத்து கும்பிடுங்க, உன் பேரன் சொல்லிட்டா. கும்பிடுங்க கும்பிடுங்க, கும்பிடு சாமி கும்பிடு. அப்படி. ஆமா ஆமா. டூ இது என்னதாச்சு புதுசா இருக்கு? இதுதான் அவனும் ஏதோ கேள்வி கேட்கணுமேனு கேட்கான். அதுக்கு ஒரு பதில் சொல்லு பாப்போம். சரி பரவாயில்ல, நம்ம கேஸ்டோல போடுவோம். இதெல்லாம் என்னன்னு கேட்க கூடாது. இதெல்லாம் கரையான். அதெல்லாம் கரையான். நம்ம வேலை பார்க்காதனால அது வந்து தாடா வந்திருக்கு. சாப்பிட்டுருச்சு. நத்தைக்கு பயந்து போய் அப்படியே ஓடக்கூடாது. அந்த எடுக்கும்ல அப்புறம் என்ன. எங்க நத்தையை காமிடா தம்பி. கருவேப்பிலை செடிக்கெல்லாம் அழகா தண்ணி விட்டு. இந்த கடலுக்குள்ள ஒரு நத்தை கிடக்கும் தெரியுமா? அந்த நத்தையில வந்து உள்ள ஒரு இது இருக்கும். மூஞ்ச பாத்துக்கலாம். மூஞ்ச மறைச்சுக்கோ, வாழையில வச்சு மற. நீ அப்படியே ஸ்லோ மோஷன்ல இப்படி எடுப்பியா, நான் அப்படியே அப்படியே மின்னலே. ஆஹா, ஏதோ ஒரு பாட்டு வரும் இந்த இலைக்கு பின்னாடி மறைஞ்சு நின்று. அப்படிலாம் எடுத்து போடணும், அப்பதான் எனக்கு சப்ஸ்கிரைபர் வருவாங்க. இந்த நத்தை, இதுக்கு பேரு நத்தை. தூர போட்டுடலாம். செத்து போச்சு தூர போட்டு. நீட்டா தான் இருக்கு, கிளீன் பண்ணியாச்சு. இந்த வாழையெல்லாம் வெட்டி விட்டு தண்ணி ஊத்தி அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் எடுத்து வச்சீங்கன்னா தான் நல்லா இருக்கும். இப்படி ஒரு ஆள் இல்லாம தான் நாங்க வந்து சோம்பேறியா இருக்க முடியுமா? அதுக்கு நானு இப்படி குழவி பாம்பு பல்லினா நீங்க ஒண்ணுமே சேர்க்க மாட்டீங்க. ஓட்டையெல்லாம் கதவுக்குள்ள இருக்கு, இதெல்லாம் அடைச்சடைச்சு வைக்க இடம் நல்லா இருக்காது. சும்மா வந்து இறங்கணும், தைரியமா இருக்கணும். நீ ஒரு ஆம்பளை பிள்ளை, ஒரு சாருங்கிறாங்க. நீ எப்ப சாரு இதெல்லாம் பார்க்க கூடாது சார். நீங்க பழக்கம் இல்ல என்னப்பா அப்படி சொல்லக்கூடாது. எங்க அம்மாவே பண்ண மாட்டாங்க, நான் எப்படி பண்ணுவேன்? அம்மா தைரியம் கொடுத்தா நீ பாட்டு நிறுவிய. உங்க அம்மாவே தைரியம் கொடுக்க மாட்டாளா? பாம்பை பார்த்தா படையே நடுங்கும்பாங்க. எப்படி தெரியுமா? அதெல்லாம் தைரியம்டா, நடுங்கவே கூடாது. பாம்புலாம் அதெல்லாம் போய்கிட்டே கூடாது. சொல்லணும்டா, போய்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு வாரமா நிக்கணும். அது பயப்படக்கூடாது. அதெல்லாம் பயப்படணும்னு அவசியமே. சரி, பூனை பழத்துல ஆரம்பிச்சு இங்க ஆரம்பிச்சு எங்கேயோ போயாச்சு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பாய். எல்லாரும் பாய் சொல்லுங்க. பாய். ஆச்சி பாய் சொல்லுங்க. கையை மட்டும் வாங்கிங்க. பாய் பாப்பு. பாய். போயிட்டு வரோம்.